ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் நம்ம இலக்கியாவும் கௌதமும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றணும், அது மட்டும் இல்லாமல் பிரியாவை கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க. நம்ம ஜானம்மாவுக்கும் போயிட்டு அவங்கள காமிக்கிறாங்க. ஜோசியர்கிட்டையும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு நல்ல யோகம் இருக்குது அந்த மாதிரியெல்லாம் நம்ம ஜானம்மா பார்த்து கார்த்திக் முன்னாடியே பேசுகிறாங்க. கார்த்திக்கு அந்த பிரியமால ஒரு பிரியம் வருதுங்க. இப்போ நம்ம கார்த்திக் என்ன செய்ய போகிறாங்க, பிரியாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா இல்லை அஞ்சலியை ஏற்றுக்க போகிறாங்களா, அதுதான் விஷயமேங்க. இப்போ நம்ம இலக்கியாவும் கௌதம் என்ன செய்கிறாங்க, இலக்கியா வருத்தப்படுறா, நம்ம அஞ்சலியோட வாழ்க்கை இந்த மாதிரி போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறா. அந்த சமயத்தில் தான் நம்ம கௌதம் இங்கே பாரு இலக்கியா, இந்த அஞ்சலியோட வாழ்க்கை பறி போகுதுன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படுறியா அப்படின்னு கேட்கவோ, இலக்கியா இருந்துட்டு ஆமாம் என்ன பண்ணுறது, இப்போ குழந்தை இருக்குன்னு பொய் சொல்லி பெரிய குற்றம்தான் அது, ஆனாலும் அதுக்காக அவளோட தாலியை பறிக்கணுமா, வாழாவட்டியாக வீட்லேயே இருக்கணுமா அப்படின்ட்டு நம்ம இலக்கியா யோசிக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் நம்ம கௌதம் பேசுகிறாங்க. இங்கே பாரு இலக்கியா, இது மாதிரியெல்லாம் எனக்கு தெரியும். இப்போ இந்த பிரியா வரவங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே செட்டப் தான் பண்ணேன், எல்லாம் இது ஒரு செட்டப் தான். கார்த்திக்கே ஒரு முழு மனுஷனாக கொண்டு வரணும், அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அஞ்சலியை நல்ல ஒரு பொண்ணாக மாற்றணும், அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டேன் அப்படின்னு கௌதம் பார்த்தீங்கன்னா இலக்கியா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த பைரவி ஒரு பக்கம் இலக்கியமால செம்ம வெறுப்பில் இருக்கா. எல்லாருமே இவ சொல்கிறத தான் செய்கிறாங்க, இவ பின்னாடியே ஓடுறாங்க. கார்த்திக்கும் அவள் கையில் தான் இருக்கான். என்னடா இது, இவளை இந்த வீட்டை விட்டு விரட்டவே முடியாதா அப்படின்ட்டு ரொம்பவே வெறுப்பில் இருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொண்டு வருவாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ரேவதி வேறு இருக்காங்க. இப்படிதான் நம்ம ரேவதி அம்மாவுக்கு கௌதம் தான் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கிட்ட சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா பார்த்திங்கன்னா ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ரேவதி அம்மாவா என் பிள்ளை எப்போ அம்மானு கூப்பிடுவான், எல்லா உண்மையும் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேதனையில் இருக்காங்க. நம்ம ஜானம்மா என்னடா நம்ம பிள்ளைய பற்றினு எல்லா உண்மையும் வெளியில் தெரிஞ்சிருமோன்னு ஒரு பக்கம் பதட்டத்தில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது, நம்ம கௌதம் தான் ரேவதி அம்மாவுக்கு கொல்லி வைக்க போகிறாங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேவதி அம்மா கௌதம் இந்த எஸ்எஸ்கே பிரச்சனையை ஒரு பக்கம் சொல்லணும், எஸ்எஸ்கே தாண்டா கௌதம் உன்னோட அப்பா அப்படின்ற விஷயம் நம்ம கௌதமுக்கு தெரிஞ்சா நம்ம கௌதம் என்ன செய்ய போகிறாங்க எல்லாத்தையுமே பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.